முக்கிய செய்திகள். இன்று மக்களவைத் தேர்தலின் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஆரம்பம். பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது. பாஜக கோரிக்கையை நிராகரித்தார் சித்தராமையா. தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. பலத்த காற்றுடன் பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக கேரளா உட்பட 12 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு 26ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற்றது. 3ஆம் கட்டமாக குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் 93 தொகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 3 கட்ட தேர்தலும் அமைதியாக முடிவடைந்துள்ள நிலையில் 4ஆம் கட்டமாக ஒடிஷா, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 9 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஆகியவற்றில் உள்ள 96 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 1717 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தெலுங்கானாவின் ஹைதராபாத் தொகுதியில் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் திரு ஓவைசியை எதிர்த்து பாஜக வேட்பாளர் திருமதி மாதவி லதா போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் கன்னூஜ் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் திரு சுப்ரதா பதக் களத்தில் உள்ளார். காஷ்மீரில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. हमारे सभी ईवीएम्स आज शाम तक पोलिंग पार्टी और सुरक्षा बल के साथ सभी मतदान केंद्रों पर पहुंच जाएंगे. सुरक्षा की सारी व्यवस्था की गई है. किसी भी वो जो हमारे भवन हैं उनमें सब पे या तो सीएपीएफ या जिला लेवल स्टेट पुलिस फोर्स की है. இதனிடையே ஆந்திராவில் மொத்தமுள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. இங்கு 26,550 துணை ராணுவத்தினர் உட்பட 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி புலிவந்தலா தொகுதியிலும், தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியிலும், ஜனசேனா கட்சி தலைவர் நடிகர் பவன் கல்யாண் பித்தாபுரம் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். இதேபோல் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள 147 சட்டசபை தொகுதிகளில் முதல் கட்டமாக 28 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளான இன்று வெப்ப அலைக்கு வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி தலைவர் திரு தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கையை கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையா நிராகரித்துள்ளார். கர்நாடகாவின் ஹாசன் தொகுதி எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 3000க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் 2 வாரங்களுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அவர் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் குவிந்து வருகின்றன. இதையடுத்து பிரஜ்வல் ரேவண்ணாவின் மீதான புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு படை கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வலை பிடிக்க மத்திய அரசை கர்நாடக காங்கிரஸ் அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் பிரஜ்வல் மீதான வழக்குகளை சிபிஐ போலீசார் மூலம் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்தது. ஆனால் அதை ஏற்க கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா மறுத்துவிட்டார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக சிறப்பு புலனாய்வு படையினர் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசுவது சரியல்ல என்றார். ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ನವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ನನಗೆ ಸಿಬಿಐ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ಸಿಬಿಐ ಕೊಡುವಂತ ಕೇಸ್ಗಳು ಕೊಡೋಣ. ಅದು ಒಂದು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಟಿಂಗ್ ಏಜೆನ್ಸಿ. ಅವರ್ ಪೊಲೀಸ್ SIT ಇಸ್ ಆಲ್ಸೋ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಟಿಂಗ್ ಏಜೆನ್ಸಿ. ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ನವ್ರ ಕಲೆ ಮಾಡಿಸ್ತೀವಿ. பிரஜ்வல் வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு போலீசார் குறித்த தவறான தகவல்களை பாஜக வேண்டுமென்றே மக்களை குழப்பும் நோக்கத்துடன் பரப்பி வருவதாகவும் திரு சித்தராமையா குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் இருந்தபோது ஒரு வழக்கை கூட சிபிஐ விசாரிக்க பரிந்துரை செய்யாததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பிரஜ்வல் வழக்கு குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அவர்களையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டியிருக்கும் என கர்நாடக உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பிருந்தே வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் கோடை மழை மக்களை ஆசுவாசப்படுத்தி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் 5வது நாளாக நேற்றும் மழை பெய்து குளிர்வித்தது.
தேனி, அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், வீரபாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. மதுரையில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 4 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் கொடைக்கானல் நகர், மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், பூம்பாறை பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தென்காசி, குற்றாலம், இளஞ்சி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழையுடன் சூறைக்காற்றும் வீசியது. சுழன்றடித்த சூறாவளி காற்றில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து மின்கம்பிகள் சேதமடைந்தன. இதனால் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் இருளில் மூழ்கின. மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டையில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. திடீரென கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவையில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய மழையால் வெக்கை தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை ராமநாதபுரம், போத்தனூர், சிவானந்தா காலனி, ரயில் நிலையம், ரேஸ்கோஸ், நூறடி சாலை, காந்திபுரம் பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. புறநகர் பகுதிகளான ஆனைமலை, பொள்ளாச்சி, பெரியநாயக்கன்பாளையம், நரசிம்மநாயக்கன்பாளையம் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை கோடையில் பெய்யும் பருவமழை இயல்பை விட 55% குறைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் வரத்து குறைவு காரணமாக எலுமிச்சை பழ விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வெள்ளோடு, சிறுநாயக்கன்பட்டி, சாணார்பட்டி, கோபால்பட்டி, தவசிமடை உள்ளிட்ட கிராமங்களில் விளையும் எலுமிச்சை பழங்கள் திண்டுக்கல்லில் உள்ள சிறுமலை செட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஏலம் விடப்படுகிறது. தற்போது சுட்டெரிக்கும் வெயிலில் எலுமிச்சை பழங்களின் தேவை வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்து சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 2 டன் எலுமிச்சை பழங்கள் மட்டுமே விற்பனைக்கு வருகிறது. இதனால் 2000 முதல் 2500 ரூபாய் வரை விற்ற 50 கிலோ எடையுள்ள ஒரு எலுமிச்சை பழம் மூடை தற்போது 8000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 டன் வர வேண்டிய இடத்துல இப்போ 2 டன் காய் மட்டும்தான் வருது. அதனால் கிலோ 30 ரூபா 40 ரூபா விற்றது இன்றைக்கி 150 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் கிலோ விற்றுட்ருக்கு. ஆனால் வரத்து கம்மியாக இருக்குது எங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் கூடுதல், கோயில் விசேஷங்கள் அதிகம் இருக்கிறதுனால விலை கிலோ 150 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி 2000, 2500 அந்த அளவுக்கு தான் போய்க்கிருந்துச்சு. இந்த வருஷம் 7000, 5000லேருந்து 7000, 8000 நல்ல விலை விற்கிது. அது வறுத்து குறைஞ்சிருக்குது. வெயில்னால பூ பிஞ்சு எல்லாம் கொட்டிருச்சு. வறுத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இது எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக தான் தெரியுது. கோடையில் எலுமிச்சை பழத்தின் தேவை பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அதன் விலையும் தரத்தை பொறுத்து ஒரு பழம் 6 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோடை காலத்தில் எலுமிச்சை விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். மானாமதுரையில் உற்பத்தி செய்யப்படும் மண் ஃப்ரிட்ஜ் பலரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. கோடை பிறந்தாலே மண்பானை தண்ணீர் தான் குடிப்பது என்றிருந்த நிலை ஃப்ரிட்ஜ் எனப்படும் குளிர்பதன பெட்டி வந்த பிறகு படிப்படியாக மாறிவிட்டது. ஆனால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தயாராகும் மண் ஃப்ரிட்ஜ் என்றழைக்கப்படும் மண்ணால் செய்யப்படும் எளிமையான குளிர்பதன பானை மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. அங்குள்ள மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் சீசனுக்கேற்ப அக்னி சட்டிகள், விநாயகர் சிலைகள், விளக்குகள் என தயாரித்து வரும் நிலையில் கோடை காலத்துக்கேற்ப சுற்றுச்சூழலை பாதிக்காத மண் ஃப்ரிட்ஜுகளை தயாரித்து வருகின்றனர். 3 அடுக்குகளை கொண்ட இந்த மண் ஃப்ரிட்ஜில் காய்கறிகள், வீட்டில் அரைக்கும் இட்லி மாவு ஆகியவற்றை 1 வாரம் வரை கெட்டு போகாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி ஆச்சரியப்படுத்துகிறார்கள் அவர்கள். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் 3 அடுக்காக செய்வோம். கீழே உள்ள பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதாகவும், நடுவில் உள்ள பாட்டில் காய்கறிகள், வெஜிடபிள்லாம் உள்ள வச்சுக்கிடுவோம். மேலே உள்ளே எதுவும் பொருள் பூச்சி கீச்சி போகாத மாதிரி மேலே ஒரு மூடி இருக்கும். அதை போட்டு மூடிடுவோம். மூடிவிட்டால் அவங்களுக்கு உள்ள காய்கறிகள் 1 வாரத்தை கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது போக மாவு இதெல்லாம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே வச்சுருப்போம். மின்சார செலவில்லாத இந்த மண் ஃப்ரிட்ஜை வாங்குவதில் பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். 5 கிலோ முதல் 8 கிலோ வரை 2 அளவுகளில் 250 ரூபாய் முதல் இந்த மண் ஃப்ரிட்ஜ் விற்பனை செய்யப்படுகிறது.
களிமண்ணை பயன்படுத்தி தயாரிப்பதால் பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடம் இந்த மண் ஃப்ரிட்ஜ் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடை காலத்திற்கு ஏற்ற மண் பானைகள், ஜாடிகள் வரிசையில் உருவாகியுள்ள இந்த மண் ஃப்ரிட்ஜை தேவைக்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய இசைக்கலையை கற்பதற்கு இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று நாதஸ்வர மற்றும் தவில் வித்வான்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விழாக்களில் பேண்ட் வாத்தியம், கேரள செண்டை மேளம் என களை கட்டினாலும் நாதஸ்வர இசையே பிரதானமாக இருந்து வருகிறது. திருமணம், கோவில் குடமுழுக்கு, சாமி புறப்பாடு என மங்கள நிகழ்ச்சிகளில் பிரதானமாக விளங்கும் நாதஸ்வர இசையை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் மடாலயம் உள்ளது. நாச்சியப்ப ஞானதேசிக சுவாமிகள் உருவாக்கிய இந்த மடத்தில் உள்ள மங்களவாத்திய இசை பள்ளியில் நாட்டை, மல்லாரி, ஆனந்தம் ஆகிய ராகங்களை நாதஸ்வரத்தில் எப்படி இசைப்பது என்றும் தவில் இசைப்பது குறித்தும் கற்றுத்தரப்படுகிறது. பாரம்பரிய இசையை இங்குள்ள மாணவர்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்கின்றனர். நாதஸ்வரம் போன்ற தமிழர் பாரம்பரிய இசையை இளைய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருப்பதாக கூறும் இந்த இசைப்பள்ளியின் ஆசிரியர்கள் இன்னும் அதிகமான மாணவர்கள் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். விசேஷங்களுக்கும் கல்யாணங்களுக்கும் சாந்தி கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்துக்கும் மங்கள இசை அவசியம் வேண்டிய கலை. இது நடைமுறையில் கொஞ்சம் குறைந்து இருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது. இன்னும் அதிக மாணவர்கள் சேர்ந்து இந்த பாரம்பரிய கலையை வளர்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. மங்கள இசைக்கு இலவச பள்ளி நடத்தி இசைக்கலையை வளர்ப்பதே நோக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கோவிலூர் மடத்தில் உள்ள இசைப்பள்ளியில் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு 45 வயது வரையிலும் இலவச பயிற்சி வழங்கப்படுவதுடன் மாதம் 500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. சற்று முன் கிடைத்த செய்தி. நாகை மக்களவை தொகுதி உறுப்பினர் எம். செல்வராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 67. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த சித்தமல்லியைச் சேர்ந்த அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் கடந்த 1989, 96, 98, 2019 என 4 முறை மக்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். காவிரி நடுவர் மன்றம் அமைக்க கோரி 110 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தியதில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடியவரான செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1 வார காலமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த செல்வராஜ் உடலுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க மலை பிரதேசங்களுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளதால் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதமான காலநிலையை அனுபவிக்க உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மே மாதம் முழுவதும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி வரும் 24ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இயற்கை அழகை கண்டுகளிக்க அங்கு ஏராளமானோர் குவிந்து வருவதால் கூட்டம் அதிகரித்துள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் பல வண்ண பூக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள யானை, புலி, மான் உள்பட பல்வேறு உருவங்கள் கண்களுக்கு விருந்தளிப்பது போல் உள்ளது. ஆயிரக்கணக்கான ரோஜா செடிகளில் பூத்து குலுங்கும் பல வண்ண ரோஜா மலர்களுக்கிடையே ஜொலிக்கும் கருப்பு நிற ரோஜா பார்வையாளர்களை சுண்டி இழுக்கிறது. ஃப்ளவர் ஷோ கம்பேர் பண்ணும்போது ரோஸ் ஷோ ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு, அப்புறம் யானை அதெல்லாம் வச்சிருந்தது. அந்த ஒயிட் கலர் பேர்ட் அதெல்லாம் பர்டிகுலராக நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து ஒரே பிளேஸில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. வனவிலங்குகளை பாதுகாக்கும் வகையில் வரையாடுகள், சிட்டுக்குருவிகள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கோடை சீசனில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் இந்த ஆண்டிற்கான குதிரை பந்தயம் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 3 வயதிற்குட்பட்ட குதிரைகளுக்கான நீல்கிரிஸ் டெர்பி ஸ்டாக்ஸ் பந்தயத்தில் பந்தய குதிரைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். வார விடுமுறை தினமான நேற்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் குவிந்தனர். இதனால் அங்குள்ள தங்கும் விடுதிகள் நிரம்பின. ரவுண்டானா உள்பட ஆங்காங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து குளுமையான சீதோஷ்ணம் நிலவுவதால் மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் ஏரியில் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் குதூகலம் அடைந்தனர்.
அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா, கிளியூர் நீர்வீழ்ச்சி, மான் பூங்கா உள்ளிட்ட இடங்களையும் அவர்கள் ரசித்தனர். லேடிஸ் மற்றும் ஜென்ஸ் சீட் பகுதியில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சுற்றுலா பயணிகள் வருகையால் சாலையோர கடைகளில் விற்பனை அமோகமாக நடந்ததால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் 106 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கோடை பருவமழை காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெயில் கொளுத்தியது. வேலூரில் 104, திருத்தணியில் 103, நாமக்கல்லில் 102, திருச்சியில் 101 டிகிரி வெயில் பதிவானதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து 106 டிகிரி வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் சற்று முன் தொடங்கியது. தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மறுத்துவிட்டார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.